ரூத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாக்கிய ஊரார் எல்லாரும் அறிவார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், இப்பொழுதும் மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று பார்த்திங்கன்னா தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகளோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கீங்க. அநேக காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதான சில காரியங்கள் நடக்குமா என்று அநேக கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் தேவன் சொல்கிறாரு, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யக்கூடியதான கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம்னால், அதாவது யூத ஐஸ்வர்யவானாகிய போவாஸ் ரூத்தை பார்த்து பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது ஐஸ்வர்யவானாகிய போவாஸ் அவன் பார்த்திங்கன்னா ரூத்தை 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அந்த ரூத்தை குறித்து நன்கு விசாரித்துட்டு அந்த ரூத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மறுபடியுமாக பயப்படாதே மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில, இங்கே என்னென்னா போவாஸ் புறஜாதி ஆகிய ரூத்தை பார்த்து சொன்னது போல இந்த நாட்களில் இந்த மாதத்தில் தேவன் புறஜாதி மக்களாகிய உங்களையும் என்னையும் பார்த்து யூத ராஜாவாகிய கர்த்தராய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்கிற தேவன் என்று. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் கொடுத்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அநேகரோட வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, பிள்ளைகளோட காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, இல்லாவிட்டால் என்னென்னா வேலை ஸ்தலத்தில் எதிர்பார்த்துருக்க காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, இப்படியெல்லாம் அநேக சந்தேகத்தோடு அநேக காரியங்களோடு அநேக கேள்விக்குறியோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது என்னென்னா, இந்த உனக்கு வேண்டியபடி செய்வேன் என்றதான வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, முதலாவதாக உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை நான் அறிந்திருக்கிறேன், அதன்படி செய்வேன். இரண்டாவது, நீங்கள் என்னென்ன வேண்டிக் கொண்டதை எல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். 2 விதமான அர்த்தங்களுடையதான இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா யூத ராஜாவாகிய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து புறஜாதியார மனுஷனாகிய நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இப்படிப்பட்டதான வாக்கு தத்தத்தை கூறுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவதாக அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயப்படாதே. இந்த பயப்படாதே என்றதான வார்த்தையை குறித்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம சிந்தித்து இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி அநேக விதமான பயங்கள். இன்றைக்கி உலகப்பிரகாரமாக பாருங்கள், நார்மலாகவே அநேகருக்கு இருட்டை பார்த்தா பயம், அநேகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், அநேகருக்கு பார்த்தா ஒருத்தன் ஒரு குண்டாக இருந்துட்டானா போதும், ஒரு ஜெயண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போதும் அவனை பார்த்தா பயம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்த்தா ஒரு டீச்சர் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு சிங்கு அதாவது அவங்க என்னென்னா இங்கேருந்து டெல்லிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க போகிறப்ப பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா வழியில் ஒருத்தன் என்னென்னா அவங்களோட பெட்டியை அடிச்சுட்டு போயிட்டான். அது அவங்க தலைக்கு வச்சுட்டு ஹேண்ட்பேக்கை தூங்கிட்டு இருந்தாங்க. அவன் ஜன்னல் வழியாக விட்டு இழுத்து பார்த்திங்கன்னா பிடுங்குறான். இவங்க டக்குன்னு தலையை தூக்கிட்டாங்க. ஆனால் இவங்களோட ஃபுல் இது எல்லாமே அதில் தான் இருக்குது. உடனே பார்த்திங்கன்னா அவன் பிடுங்கின உடனே பார்த்திங்கன்னா இவங்க இப்படி இது பண்ணிட்டு இவங்களும் மல்லு கட்டியிருக்காங்க, முடியல. அவன் வெளியே இருந்து இழுக்கிறான், இவங்க படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சவங்க தானே, இவங்க டக்குன்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அவன் மூஞ்சா பார்த்துருக்காங்க. அவன் என்னென்னா இந்த டர்பன் கட்டி இருந்திருக்கான், சிங்கு மாதிரி இருந்திருக்கான். இதை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே பயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்கள் அம்மாலாம், இல்லை நீங்கள் பொருள் போனால் போயிட்டு போகுது டீச்சர், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம். இதுமாதிரி இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால் என்ன, அதெல்லாம் நம்ம அங்கே டெல்லி போய் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அங்கே நான் வாங்கி தரேன், இப்படிலாம் பார்த்திங்கன்னா சொல்லி ஆதரவு பண்ணோம். அவங்களால ஒன்றுமே இது பண்ணவே முடியல. ஆனால் இந்த சம்பவம் முடிஞ்சு இது பண்ணி அங்கே போய் ஊர்லேயும் போய் அவங்க தேவைகள் அவசியங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம், எல்லாம் பண்ணாங்க. பழையபடி என்னென்னா சுற்றிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் ஆச்சு.
2-3 மாதம் ஆச்சு, அவங்க கொஞ்சம் நார்மலாகி நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஒரு டீச்சர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் இருந்திருக்கான். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழைய ஞாபகம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வீட்டு வாசப்படில் நின்றுக்கிட்டு பேச்சு வரலையா, இது வரலையா, கை நடுங்குதான், கால் நடுங்குதான், என்னன்னு தெரியல. டீச்சர்ன்றாங்களா ஒளி, மற்றபடி ஒன்றுமே ஓடலையா. அவங்களுக்கு என்னடா அது இவ்வளோ தூரத்துலேருந்து நல்லா தானே வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து நான் இதுமாரி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு பார்த்தா அவன் மூஞ்சியை பார்த்தோன்னே, அந்த டர்பன் கட்டின மூஞ்சியை பார்த்தோன்னே அப்போ பயந்த பயம் பாருங்கள், அன்ன வரைக்குமே போகல. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு டீ கீலாம் கொடுத்து உட்கார வச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என்ன எதனால் பயந்துங்க, எதனால் என்ன திடீர்னு இப்படி ஆணிச்சு, வலுப்பு மாரி இது பண்ணி எங்களையும் பயமுறுத்திட்டீங்களே கொஞ்சம் நேரத்தில், நான் கூட வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இல்லை இதுமாரி ஒரு இது நடந்துச்சு, அவன் இதுமாரி உங்கள் வீட்டுக்கிட்ட இதுமாரி போனான் பாருங்கள், அவனை பார்த்தோன்னே என்னை அறியாமையே எனக்கு இதுமாரி ஆகிடுச்சின்னு. இன்றைக்கி பாருங்கள், பயம் எப்போதோ நடந்த ஏதோ ஒரு காரியத்தை எவனாச்சும் ஒருத்தன் எங்கேயாச்சும் ஒருத்தன் குத்திட்டானா போதும், அதை நினச்சிக்கிட்டு என்னென்னா நம்மக்குள்ளார இங்கே வளர்கிறோம். அதேமாரி ஒரு திருட வந்துட்டானா புத்தி பெசுகி போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், தெளிந்த புத்தி இல்லாமல், ஐயோ அவன் நம்மளை குத்திடுவானா, நம்மளை கொலை பண்ணிடுவானா, அந்த வீட்டில் நடந்த மாதிரி இங்கே நடந்துருமா, இப்படி தான் அவனை டக்குன்னு எடுத்து ஒரு தட்டுறதுக்கு நமக்கு என்னென்னா தெம்பு இல்லை, நமக்கு பயம். அவனை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்ற மாரி இன்றைக்கி பாருங்கள், இருட்டுக்குள்ளார பரப்பெல்லாம் ஒரு மட்டை தான் அங்கே அசையும், ஆனால் பயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா 366 முறை பார்த்தீங்கன்னா பயப்படாதே என்றதான வார்த்தையை தேவன் கொடுத்துருக்கிறார். ஒரு வருடத்துக்கு 365 வருடம் தான் நாட்கள் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லீப் வருடத்தில் கூட ஒரு நாள் வரும். அதனால் பாருங்கள், அதையெல்லாம் அறிந்த தேவன் 366 தடவையும் நீ தினமும் நீ பயப்படாதே. இன்றைக்கி நீ எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிற? நீ காலையில் எந்திரிச்சோன்னா கடன்காரனை குறித்து பயமா, இல்லாட்டி என்னென்ன வேலை ஸ்தலத்தில் இந்த பிரச்சனையை குறித்து பயமா, இல்லாட்டா மற்ற ஒரு காரியத்தை குறித்து பயமா, எதிர்காலத்தை குறித்து பயமா, வறுமையை குறித்து பயமா, அதாவது என்னென்ன தனிமை உணர்வை குறித்ததான பயமா, வியாதியை குறித்த பயமா, ஐயோ இந்த வியாதி வந்தவனா நேற்று ஒருத்தன் நல்லா தான் இருந்தானா திடீர்னு செத்து போயிட்டானா, அவன் செத்து போனான் என்ன நமக்கு அது மாதிரி வந்துருமான்னு பயம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரேதத்தை பார்த்தாவே இங்கே நடுக்கும், அவன் செத்து போயிட்டான், அவனை தூக்குறதுக்கே 10 பேர் வேணும், அவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அதெல்லாம் நம்ம சிந்திக்கணுங்க. அதாவது என்னென்னா அவனாலேயே முடியாமல் படுத்து கிடக்கிறான், அவனை தூக்குறதுக்கு நம்ம 4 பேர் இருந்தால் தான் அவனையே தூக்கி எங்கேனாலும் கொண்டு போக முடியும். அப்படி இருக்கிறப்ப இவனை பார்த்து நம்ம என்ன பயம், எந்திரிச்சு வந்துடுவானா, வரட்டும் அப்படின்னாலும் பார்ப்போம் அப்படின்னாலும், அப்படி நீங்கள் ஒரு சிந்தனையை அப்படி திருப்புனீங்கன்னா இந்த பயமே இருக்காது. நம்ம அது மாதிரி நம்ம சிந்திக்கிறது கிடையாது. நம்ம என்னென்னா ஐயோ அவன் வந்துடுவான், நான் இந்த பக்கம் ஒரு சாவு இருந்துச்சு, இன்னும் இப்படி சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து தெரு வழியாக போகிறது, இதுதான் நம்ம பாதையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஐயோ அந்த ஆவி நம்மளை பிடிக்கணுமா, அந்த ஆவி எங்கே போய் சேர்ந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னென்னா நம்ம என்னென்னா ஐயோ அந்த ஆவி இந்த பக்கம் வந்துடும்னு, எந்த ஆவியும் எந்த பக்கமுமே வராது. நான் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்படிப்பட்டதான பயத்தின் ஆவியை உங்களுக்குள்ளார வராது. தேவன் நமக்கு என்னென்னா பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவி உங்களுக்குள்ளார இருக்கும் பொழுது எந்த ஆவியையும் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம், எந்த ஆவியையும் கீழ்ப்படுத்தலாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா தேவதூதரையும் சற்று சிறியனாக உண்டாக்கினீர், அவனுடைய பாதங்களுக்கு இல்லை சகலத்தையும் கீழ்ப்படுத்தினீர். ஆனால் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனால் சகலமும் என்னென்னா அவனுக்கு கீழ்ப்படலை, இன்னும் என்னென்னா கீழ்ப்படியில்லை. அதனால தான் பாருங்கள், சகல மிருக ஜீவன்களும் பாருங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படுது. யானையை எப்படி அடக்கிறான், அவனுக்கு என்ன யானைக்கு உள்ள பலமாக இருந்துச்சு, அதை அடக்கிறவனை ஒரு நாளில் அவனையே தூக்கி ஒரே சாத்திட்டு போகுது. நம்ம தான் பேப்பரில் பார்க்குறோம். அவனை அடக்கிறான்னா என்ன ஆண்டவர் அப்படி என்னென்னா மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அப்படி வச்சுருக்கிறாரு, சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்காங்க. அதனால் என்ன எப்படிப்பட்ட எது வந்தாலும் சரி ஆண்டவர் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். எனக்கு அப்படிப்பட்ட பலனை தந்திருக்கிறாரு, எனக்கு அப்படிப்பட்ட வல்லமையை தந்திருக்கிறாரு, யாருக்குங்க இருக்காரு அப்படிப்பட்ட அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. அதை தான் மார்க்கில் அவர் சொல்கிறாரு, என்னென்னா தேள்களை எல்லாம் மிதிப்பிருங்க, சர்ப்பங்களை எடுப்பிருங்க, ஒன்றும் செய்யாதுன்னு தான் இதுமாரி சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் நம்ம டெய்லி நம்ம அறிக்கை பண்ணோன்னா இந்த பயம்லாம் நமக்குள்ளார இருக்காது. ஒரு பாய்ச்சம் என்ன நம்மளை முழுங்கிடுமா, அந்த பாய்ச்சம் எவ்வளோ அளவு, ஒரு நம்மளோட விரல் அளவு இருக்குமா,
இப்படி ஒரு இதை சிந்திச்சிங்கன்னா இந்த பாய்ச்சா வந்து நம்மளை என்னடா மிரட்டுறது, இவ்வளோ 80 கிலோ வெயிட்டோடு இருக்கிறோம், நம்மளை போய் இது என்ன சாப்பிட்ருமா பார்த்துருவோம் இன்னும் சொல்லிட்டு இப்படி ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளார உண்டானிச்சின்னா எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் என்னென்னா இந்த பயப்படாதே என்றதான வார்த்தையை சொன்னது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பலப்படுத்துவதற்கு அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்று. அதாவது என்னென்னா, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலமாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ பயப்படாதே என்று பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஆண்டவர் திட்டப்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் எப்படிப்பட்டதான பயத்தோடு நீங்கள் காணப்படலாம். அந்த பயத்தின் ஆவியெல்லாம் புறம்பே தள்ளுங்க. தேவனுடைய அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுங்க. எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. குடும்பத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க, இல்லாவிட்டால் என்னென்னா உங்களுடைய வியாதி பலவீனத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். தாவீதுக்குள்ள பாருங்க, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ போராட்டம் வந்துச்சு. ஆனால் அவனுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால் எந்த காரியமும் என்னை மேற்கொள்ள முடியாது என்றதான விசுவாசம் அவனுக்குள்ள காணப்பட்டது நிமித்தமாக அவன் சங்கீதத்தில் பாடுறாரு, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன நிந்தைகள் வரட்டும், என்ன அவமானங்கள் வரட்டும், என்ன எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதை வழியாக கடந்து போனாலும் பரவாயில்ல, அந்த தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னன்னா இந்த துக்கம், இந்த பாடு, இந்த உபத்திரத்தெல்லாம் அவர் மாற்றி போடுவார் என்றதான விசுவாசத்தோடு இந்த கால வேளையில் நீங்கள் காணப்படுங்க. ஆனால் அதை குறித்து பயத்தை மாத்திரம் உங்களுக்குள்ளார கொண்டு வராதிங்க. அதையெல்லாம் பாருங்க, எடுத்து போடுங்க. தேவன் என்னோடு கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? சீசர்கள் ஒரு முறை பாருங்கள், காற்றையும் கடலையும் பார்த்து அவங்க என்னென்னா பயந்தாங்க, அங்கே அடிக்கிற புயலை பார்த்து பயந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல போய் பாருங்கள், ஏன் பயப்பட்டீங்க அற்ப மனுஷரை ஏன் பயப்பட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, எதுக்குப்பா பயப்பட்ட, ஏன் கவுத்தா என்ன, உனக்கு நீச்சல் அடிக்க பலனை தருவேன், இல்லாட்டி நீ என்னென்ன நீதி தப்புறதுக்கு வழியை தருவேன். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு பஸ்ஸே கவுந்தாலும் அதில் 2 பேர் தப்பிக்க தான் செய்கிறான், அதில் 2 பேர் பிழைக்க தான் செய்கிறான். இப்போ ஒரு ஃப்ளைட் இதில் கூட பாருங்கள், அவளை எரிஞ்சிச்சு, எல்லாமே செத்து போயிட்டான்னு ஒருத்தன் அதில் பார்த்திங்கன்னா காப்பாற்றப்பட்டான். அதுமாரி ஆண்டவர் உங்களை காக்க மாட்டாரா? அந்த ஒரு ஆளாக நீங்கள் இருக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு விபத்தை நேரிட்டாலும் அப்படி அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படியே அனுமதித்தாலும் அந்த இதில் தப்புறது நானாக தான் இருக்கும். என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் அது மூலமாக என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வெளியே வரும். அது மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படும். அப்படி ஒரு இதெல்லாம் காப்பாற்றினார்னு நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய தேவன் தாங்க என்னை காப்பாற்றினார், அவர் இரவும் பகலும் தூங்காமல் என்னோட இருக்கிறாரு, என்ன கவர்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னென்னா இப்படிப்பட்டதான காரியத்திலேருந்து என்ன காப்பாற்றினார்னு. ஒருத்தர் இது மாதிரி தான் ஒரு விசுவாசி என்னென்னா லாரி ஓட்டிகிட்டு போனாராம். அவர் என்னென்னா கண்டினியூவாக ஓட்டிகிட்டு போனார்ல தூக்கமாக. இந்த இது ஊட்டி மாரி ஒரு பெரிய இதில் பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா கண் அசந்துருச்சான். ஒரு பக்கம் லாரி இழுத்தோன்னா இவருக்கு என்னென்னா டக்குன்னு முழிச்சிட்டாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அது பாட்டு இழுத்துருச்சான். அடித்து விழுந்து எத்தனையோ அடி ஆழத்தில் அங்கேருந்து கீழே இது பண்ணுறாங்க. இயேசுவேன்னு சொல்லிட்டு அவர் எப்போ ஜோம் பண்ணிட்டு தான் ஓட்டுவாரான். அவர் ஜோம் பண்ணியிருக்கா, என்ன இதுமாரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து அத்தனை அடி உயரத்துலேருந்து விழுந்தவர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வலைக்குள்ளார வந்து விழுந்தாராம். என்னன்னா அங்கே ஷூட்டிங் எடுத்தானுங்களா, அதுக்கு வலையை கட்டி வச்சுருந்தானுங்களா, அந்த வலைக்குள்ளார வந்து விழுந்தாராம். கடைசியில் பாருங்க, அவருக்கு எதுவுமே இல்லை, லாரி கவுந்துச்சு, எல்லாம் கவுந்துச்சு, பெருசாக எடுத்தானுங்களா. கடைசியில் பாருங்க, அவர் ஆனால் சாட்சி சொன்னாராம், என்னையா நீ மட்டும் எப்படி தப்பிச்சு அங்கேருந்துன்னு. லாரி கவுந்துச்சு, அங்கேருந்து நான் என்னென்னா கீழே விழுந்தேன், ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா தூக்க கலக்கத்துலலாம் இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா வலைக்குள்ளார இருக்கிறாராம். அவனுக்கு வலை கட்டியிருப்பானுங்கள, அதுக்குள்ளார வந்து கிடக்கிறாராம். அப்புறம் அவரை காப்பாற்றிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய ஒரு சின்ன காயம் கூட இல்லையா, சின்ன சேதம் கூட இல்லையா. ஏன்னா கர்த்தர் கூடவே இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அநேக நேரங்களில் சாத்தான் கூட நம்மளை என்னென்னா விழத்தள்ளுவான். ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் நமக்கு பலனை தருவார். எந்த சூழ்நிலையை கண்டு நம்ம என்னென்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் என்னென்ன காரியத்துக்காக நம்ம பயந்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் நம்ம புறம்பே தள்ளுவோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா
நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேண்டியபடி செய்கிற தேவன். நம்ம என்னென்ன காரியத்துக்கெல்லாம் வேண்டி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தை ஆரம்பத்திலேருந்து எத்தனையோ காரியத்துக்காக அநேகர் எத்தனையோ விதமான காரியத்துக்காக வேண்டி கொண்டிருப்பாங்க. அநேக காரியங்களை பெற்றிருப்பாங்க, இன்னும் பெறாமல் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டி கொண்ட காரியங்களை எல்லாம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், அநேகர் வேண்டி கொண்டார்கள், அவர்களுக்கெல்லாம் தேவன் கொடுக்கிற தேவனாக இருந்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா யாபேசை எடுத்துக்கலாம். யாபேசுடைய வாழ்க்கையில் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் பாருங்கள், யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரிடத்தில். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் என்பவனை இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை அவன் பார்த்தீங்கன்னா 4 விதமான காரியத்துக்காக வேண்டிக் கொண்டான். முதலாவதாக, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கின்றான். இரண்டாவதாக, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்கிறான். மூன்றாவதாக, உம்முடைய கரம் எப்போதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்குறாரு. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு. காரணம் என்னென்னா, அதாவது யாபேஸ் என்றாலே பார்த்தீங்கன்னா தீங்கு நிறைந்தவன். அதாவது இவங்க அம்மா, அதுக்கு மேல் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா இவனை பெற்றெடுக்கும் பொழுதே அந்த அம்மாவுக்கு என்ன துக்கம்னு இருந்துச்சுன்னு தெரியாது, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னென்னா அந்த துக்கத்தை பார்த்தீங்கன்னா மகன் மேலே அவங்க என்னென்னா வைக்கிறாங்க. என்னென்னா இவன் என்னென்னா துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் என்று பார்க்கிறோம். எந்த தாய்மாரும் பாருங்கள், அவங்க பிரசவ நேரத்துலலாம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ காரியங்கள்லாம் இருக்கும், எவ்வளோ துக்கம் இருக்கும், எவ்வளோ மனஸ்தாபம்லாம் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா பிள்ளையினுடைய முகத்தை பார்த்த பிற்பாடு அந்த துக்கம் எல்லாம் நீங்கினவர்களாக காணப்படுவாங்க. ஆனால் இந்த அம்மா பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் என்னென்னா அவனுக்கு துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இந்த துக்கம் நிறைந்ததான யாபேசை தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளையை அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று வேதவசனம் இருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையை அவன் பாருங்க 4 காரியத்தை கேட்டான். 4 காரியத்துகளையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு, கர்த்தர் அவனுக்கு அருளினாரு. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க அந்த தீங்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னா, அதாவது துக்கத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு அவன் மாற்றினான் என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க தன்னுடைய சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் பாருங்க துக்கம் நிறைந்தவனா அவனை ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சில வீட்டில் பாருங்கள், சில பிள்ளைங்கள்லாம் நீ எதுக்குமே ஆகாது, படிப்புக்கும் ஆகாது, வேலைக்கும் ஆகாது, வேறு எந்த காரியத்துக்கும் ஆகாதுன்னு சில குடும்பங்கள்லாம் பாருங்கள் 5-6 பிள்ளைங்க இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. தாவீதெல்லாம் அப்படி ஒதுக்கின நிலைமை தான். அதனால தான் அவனையே மறந்துட்டானுங்க, ஆடுமைக்கு அனுப்பிவிட்டு அவனையே மறந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை மறக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அதாவது உன்னிமித்தம்தான் இப்படிப்பட்டதான பிரச்சனையை குடும்பத்தில் சிலர் சொல்லுவாங்க, இவன் என்னைக்கு பிறந்தானா அன்னையிலேருந்து தான் நான் கடங்காரனானேன்னு, இவன் என்னைக்கு பிறந்தானா அன்னையிலேருந்து தான் என்னுடைய ஆஸ்தி மற்றும் உள்ள எல்லா காரியமும் கையை விட்டு போச்சுன்னுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய எப்படிப்பட்ட காரியமாக உங்களுக்கு நேரிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அதையெல்லாம் தேவன் அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தான் மூளைக்கு தேவன் தலைக்கல்லாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஆகாது என்று தாவீதை பாருங்கள் அப்படி தான் தள்ளினாங்க. கடைசியில் பாருங்கள் தாவீதின் மூலமாக தான் அவனுடைய சகோதரர்கள் மற்றும் பெற்றோர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனால் தான் ஆதரிக்கப்பட்டு அவனால் தான் போஷிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவன் பாருங்கள் அரசனாக தேவன் உயர்த்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வேண்டுதல்களை பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் கேட்போம். இன்றைக்கி பாருங்கள் அநேகர் ஜெபிப்பதே கிடையாது, அதனால தான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. வேதம் பூரா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய பரிசுத்தவான்களை ஜெபம் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பெற்றிருக்காங்க. அந்த பரிசுத்தவானை காட்டிலுமா நம்ம என்னென்னா ரொம்ப மேன்மையானவர்கள். அப்படி ஒருவேளை மேன்மையானவர்களாக நீங்கள் காணப்பட்டீங்கன்னா ஒருவேளை ஜெபிக்காமல் இருக்கலாம். மற்றவங்க நமக்காக வேண்டி ஜெபிப்பதற்காக நான் ஆட்களை வைத்திருக்கிறேன், அவங்க ஜெபிப்பாங்க இவங்க ஜெபிப்பாங்க அதனால் எனக்கு கிடச்சிடும்னு சொல்லி ஒருவேளை இருக்கலாம். நம்ம என்னென்னா
நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்மை தாழ்த்துக்கிறோமோ, ஜெபத்தில் தாழ்த்துக்கிறோமோ, அவ்வளோக்கெவ்வளோ நம்ம எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதான அனுபவத்தை தருவார். வேதத்தில் பாருங்கள், எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஜெபத்தை தான் ஏறெடுத்தாங்க. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் கேட்டு பதில் அளித்தார். எலியா பாருங்கள், நம்ம போல் பாடுள்ள மனுஷனாக இருந்து தான் மழை பெய்யாதபடிக்கு பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணினான் என்று பார்க்குறோம். மறுபடியும் ஜெபம் பண்ணால் அவனுக்கு பாருங்கள் மழையை ஆண்டவர் என்னென்னா புளிய பண்ணினார். அதேமாரி பாருங்கள், எலியா கர்மேல் பர்வதத்தில் அவனுக்கு எதிராக பாருங்கள் எவ்வளோ பேர் அவனுக்கு எதிராக சீரியா இராணுவம் வந்துருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த கர்மேல் பர்வதத்தில் பார்த்திங்கன்னா அக்கினி அவன் பார்த்திங்கன்னா இறங்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் பாருங்கள் அவன் அக்கினியை இறங்க பண்ணினான். இன்னும் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாவியான ஒரு மனுஷனும் போகிறான், ஒரு ஆயக்காரனும் போகிறான். அங்கே போய் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் பாவியான மனுஷன், ஆண்டவரே இந்த கிருபையாயிரும், நான் எதுக்கும் தகுதி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் ஜெபம் பண்ண. அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் பதிலளித்தார். அதேமாரி பாருங்கள், ஒரு கள்ளன் பாருங்கள் மரிக்கும் தருவாயில் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் என்று அந்த வார்த்தையை தான் அவன் பார்த்திங்கன்னா வேண்டிக் கொண்டான். ஆனால் அன்னைக்கே பார்த்திங்கன்னா நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, சிறிய ஜெபமானாலும் சரி பெரிய ஜெபமானாலும் சரி அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவனாய கர்த்தர் கேட்டு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம என்னென்னா ஜெபம் பண்ணிவிட்டு எங்கே இது கிடைக்குமா கிடைக்காதா, இது என்னென்னா வாய்க்குமா வாய்க்காதான்னு இப்படி நமக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா சந்தேகம். நம்ம என்னென்னா ஆண்டோர்கிட்ட கேட்குறோம், எதற்காண்டி கேட்குறோம், அவர் கொடுப்பாருன்னு கேட்குறோம். ஆனால் அடுத்த நேரமே நம்ம என்னென்னா பிறண்டுறோம். அது கொஞ்சம் தாமதிக்கும் பொழுது இல்லாட்டா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது இந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு இது நடக்காது, அவ்வளோதான் நடக்காதுன்னு நமக்குள்ளாரே பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வந்து விடுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, ஜெபத்தில் நீங்கள் மார்க் 11:24 பாருங்கள், ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. அப்பொழுது இது அதான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்றதான அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம்ம என்னென்னா அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால் இந்த கால வேளையில் என்னென்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. ஒருவேளை என்னென்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிற பிள்ளைங்க எனக்கு இந்த இதில் சீட்டு கிடைக்கணும்னு ஒருவேளை வேண்டி கொண்டிருக்கலாம். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்னுடைய மார்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அநேக சந்தேகத்தோடு இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த சந்தேகத்தின் ஆவியெல்லாம் இந்த கால வேளையில் நீக்கிவிடுங்க. நீங்கள் என்ன வாஞ்சிக்கிறீர்களோ, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சாலமோனிடத்தில் தேவன் பார்த்திங்கன்னா சொப்பனத்தில் தோன்றி சொன்னார். உடனே பார்த்திங்கன்னா சாலமோன் கேட்டதை தேவன் அவருக்கு அருளினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ அதையெல்லாம் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒருவர் வேண்டிக் கொண்டதை குறித்து நம்ம பார்க்கலாம். சகரியாவை குறித்து நம்ம பார்க்கலாம். சகரியா லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், யோவான் என்று பெயரிடுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார். இங்க பாத்தீங்கன்னா சகரியா எலிசபெத் என்றதான ஒரு தம்பதியார் இருக்கிறாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா சகரியா ஒரு ஆசாரியன், அவர் பலி செலுத்தக்கூடியவர். ஆனால் அவங்க பாருங்க வயது சென்றவர்களானாங்க. மேலே 5 வசனம்னு நினைக்கிறேன். வயது சென்றவர்களாக இருந்தும் கர்த்தரிட்ட கற்பனையின்படி கட்டளையின்படி அவர்கள் என்னென்ன நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் வயது சென்றவர்களாக இருந்தாங்க. பாருங்கள், வயது சென்ற ஒரு சூழ்நிலையில் அவன் பாருங்கள் தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று அவன் பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்கிறான், ஆண்டவர் இடத்துல கேட்குறான். ஆனால் பாருங்கள் அந்த முதிர் வயதுலேயும் அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் எப்படின்னு தருவார்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்கான். அவர் கேட்ட மாதிரி என்னென்னா அந்த எலிசபெத் என்னென்னா கர்ப்பம் தரிக்கிறாங்க. பிறக்கிற குழந்தைய குறித்து கூட
தூதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவன் இப்படி இருப்பான்லாம் எல்லாமே முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அந்த சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா சகரியா அதை பாருங்கள் இந்த பக்கம் வேண்டிக் கொள்கிறான். அடுத்தாப்புல அவர்கிட்டயே அந்த தூதன்கிட்டயே கேட்குறான், இது எப்படி ஆகும்? நான் வயது சென்றவனாக இருக்கிறேனே, என்னுடைய மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள், இது எப்படி நடக்கும்? இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட கேள்வியும் இப்படி தான். ஒரு இதை நம்ம என்னென்னா ஆண்டவர் இடத்துல கேட்குறோம், முழு நம்பிக்கை என்னென்னா கொடுப்பாருன்னு, அவர் கொடுப்பாருன்ட்டு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா பிறலுது. ஐயோ கிடைக்காது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்படியே பிறண்டுறோம், நமக்கு கிடைக்காதுன்னு. இவன் பாருங்க இந்த பக்கம் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர் முதிர் வயதுலையும் தருவார், ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிறாரு, இன்னும் மற்றவங்கெல்லாம் பெற்றுருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தருவார்னு அவர் என்னென்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இது எப்படி ஆகும்னு இவர் உடனே தூதன் என்ன சொல்கிறாருன்னா, இது நடக்கும் வரை நீ ஊமையாக இருப்பேன்னு. இது மாதிரி நம்மளும் கேட்டோன்னா நம்மளையும் தேவன் அப்படி ஆக்கி விட்டாருன்னா அவ்வளோதான், நம்மளும் பென்னுட்டு தான் இருக்கணும். அடுத்தாப்புல ஒன்றுமே கேட்கவே முடியாது. அவர் எதுக்கு அதுமாரி ஆக்கி விட்டார்? இது நடக்கிற வரைக்கும் இவன் இன்னும் அவிசுவாசமான வார்த்தையை போய் வெளியெல்லாம் போய் சொல்லிடக்கூடாது, இவர் ஒரு ஆசாரியன், அதனால் அவிசுவாசமான வார்த்தையை இது எப்படிங்க நடக்கும்? அது ஏதோ ஒரு தூதன் வந்து சொன்னார், இது நடக்குமா? நீ இப்படியே அவிசுவாசமான வார்த்தையை சொல்லிட போகிறாரோ என்னமோன்னு நினச்சி தூதன் வாயை கட்டுனானா என்னன்னு தெரில. அவன் பாருங்க பிள்ளையை பெற்றெடுக்கும் வர அவன் பாருங்க பேசவே முடியல அவனால். அவன் வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா அவன்கிட்ட கேட்குறாங்க, அவன் தாமதிச்சிருச்சு, அவன் குறிப்பிட்ட நேரத்தில் வர வேண்டிய அவன் பலி செலுத்திட்டு வர வேண்டிய ஆசாரியம் வரல, அதனால வேண்டி என்னன்னு தெரில, ஏதோ தரிசனம் கண்டிருப்பான்னு. ஆனால் வெளியே வந்தப்போ அவரை பார்த்தோன்னா பேயறைஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும், எதையோ கண்டு பயந்த மாதிரி தான் வெளியே வந்திருப்பார். உடனே பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா பேச்சே வரல. உடனே இல்லை ஜனங்களாக அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அதுமாரி, சரி ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டு அவர் என்னென்னா பயந்துட்டார் போலன்னு சொல்லிட்டு என்னென்னா கடைசியில் பாருங்கள் அந்த பிள்ளை பெற்றெடுத்து பேர் வைக்கும் பொழுது தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் பேரை கூட பாருங்கள் எழுத்து பலகையை வாங்கி இந்த பேரை வைங்கன்னு. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க உறவின் முறையிலே வைப்பாங்க. இன்றைக்கும் பாருங்கள் எல்லாம் அவங்கவுங்களோட உறவின் முறையில் தான் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா அப்பா பேரையே பார்த்திங்கன்னா மகனுக்கு சேர்த்து வைப்பாங்க. இது மாதிரி தான் அந்த காலத்துலேயும் அது மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வேண்டி இவரோட உறவின் முறைப்படி சகரியான்னு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் சகரியான்னு சொல்கிறாங்க. இல்லை எழுத்து பழைய கொடுன்ட்டு யோவான்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இவங்க பாருங்கள், இந்த அதாவது சகரியாவினுடைய ஒரு பக்கம் வேண்டுதல் செய்கிறாரு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது எப்படி நடக்கும்னு. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லைன்னு அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்கள் அவனுடைய விசுவாசம் பலமாக இருந்துச்சு. அன்னதான் ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போனாலும், சரீரம் செத்த நிலைமையில் அவன் காணப்பட்டாலும் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார், வானத்தை நட்சத்திரத்தை போல் பெருக பண்ணுவேன், நட்சத்திரத்தை போல் பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா, அதை நடத்துவார்னு சொல்லிட்டு அவனுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா பலப்பட்டதாக காணப்பட்டது. இன்றைய கால வேளையில் நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக காணப்படட்டும், பலமுள்ளதாக காணப்படட்டும். ஆண்டவர் எனக்கு எப்படி நிச்சயமாக இதை தருவார், இதை நான் சுதந்திரிப்பேன், இதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஒருவேளை அதற்கு உரியதான வழிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அதுக்குரியதான சோர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அதுக்குரியதான எந்த அடையாளம் கூட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் என்னென்னா தேவன் எனக்கு கொடுப்பார் என்று அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போமே, ஆனால் நாம் கேட்டுக்கொண்டதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஒரு ஆளை குறித்து பார்க்கலாம், இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம். ஆபிரகாம் 20:18 பார்த்திங்கன்னா ஆபிரகாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வதை நாம் நன்றாக அறியலாம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் மனைவியையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு என்றதான ஒரு அரசன் இருக்கிறான். அதாவது என்னென்னா ஆபிரகாம் தான் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அழைச்சிட்டாரு, அவர் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு போயிட்டுருக்கிறாரு. போகிறப்ப பார்த்திங்கன்னா கேரார் என்றதான இடத்துல அவர் பார்த்திங்கன்னா தங்குறாரு. தங்கும் பொழுது ஆபிரகாமும் சாரால முன்னாடியே உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா,
அதாவது என்னென்னா, நீ என்னென்னா எங்கே போனாலும் நீ என்னை சகோதரின்னு சொல்லு, மனைவின்னு சொன்னேன்னா அவ்வளோதான், என்னையை கொண்டுட்டு உன்னையும் வச்சுருவானுங்க. அதனால வேண்டி என்னென்னா நீ போகிற இடத்துலலாம் சிஸ்டர்னே சொல்லு. இன்றைக்கி இந்த கதை நிறையா நடந்துகிட்ருக்கு. சிஸ்டர்னு இந்த பக்கம் சொல்கிறது, அது என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் என்னன்னா இதுமாரி பயந்து போய், ஊருக்காரங்களுக்கு பயந்து போய், ஏன்னா அவன் தனியாக இருக்கிறான், தனியாக பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான். யாராச்சும் ஒரு ஆள் வந்து இது பண்ணால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் என்னென்னா, ஏன்னா சாரால் அவ்வளோ தூரம் அழகுள்ளவளாக இருந்திருக்கா. அதனால வேண்டி அவள் பாருங்கள், ஆண்டவர் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 99 வயசுலேயே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக ஏறுன்றாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ராஜா பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிட்டான். எகிப்துக்கு போன நேரத்தில், அதை கடந்த நாட்களில் கூட நம்ம சிந்தித்தோம். எகிப்துக்கு போன இடத்துலையும் இதே பொய்ய சொன்னான். அது நிமித்தமாக அவனும் பார்த்திங்கன்னா இதேமாரி சாராலை கொண்டு போயிட்டான். ஆனால் அங்கே போய் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா அனுப்பி விட்டுறான். சும்மா அனுப்பி விடல, சாராலின் நிமித்தம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தோட தான் பெற்றுக்கொண்டு தான் பார்த்திங்கன்னா திரும்பி வந்தான். அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேயும் அபிமெலேக்கு என்றதான ராஜாட்டையும் பார்த்திங்கன்னா இதேமாரி அவன் பொய்ய சொன்னது நிமித்தமாக அவன் பார்த்திங்கன்னா அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்ட்றான். ஆனால் இரவு வேலையில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா சொப்பனத்தின் மூலமாக அவனோட எச்சரிக்கிறார். அவன் என்னென்னா இன்னொருத்தனுடைய மனைவி, நீ என்னென்னா அவள் மேலே கை வைக்காதன்னு சொல்லி எச்சரித்தது நிமித்தமாக அவன் உடனே பார்த்திங்கன்னா கீழ்ப்படிந்ததோடு மட்டும் இல்லாமல் அவன் உடனே அரண்மனையை கூட்டி எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவன் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கணவன் மனைவி, நீங்கள் உங்களுக்கு எதுவும் தீங்கு பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அநேக வெகுமதிகளையும் அனுப்பி விட்டுறான். ஆனால் என்னென்னா அது மூலமாக அவனுடைய வீட்டார், அவனுடைய வேலைக்காரங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தேவன் கர்ப்பத்தை அடைக்கிறாரு. உடனே தான் அது அவனுக்கு நன்றாக தெரியுது, இது நிமித்தம்தான் இந்த பாதிப்பு நமக்கு. அதனால் வேண்டி என்னென்னா ஆபிரகாம் நமக்காக வேண்டி கொண்டானா, எப்படியும் நம்முடைய மனைவியினுடைய கர்ப்பம்லாம் திறக்கப்படும், வேலைக்காரிகளோட கர்ப்பம்லாம் திறக்கப்படும்னு சொல்லிட்டு ஆபிரகாமை கூட்டு ஜெபிக்க சொல்கிறான். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறான், ஆண்டவரே அவர்களை எல்லாம் நீர் குணமாக்கும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை எல்லாம் திறக்கும்னு கேட்டிருப்பான். அது வேதத்தில் இல்லை, ஆனால் அப்படி தான் கேட்டிருப்பான். அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை எல்லாம் குணமாக்கி நீர் என்னன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியத்தை தரணும், அவங்க எதிர்பார்த்துருக்க காரியங்களெல்லாம் வாய்க்க செய்யணும்னு அவங்களுக்காக வேண்டி பரிந்து பேசி வேண்டுதல் செய்தான். அவனுடைய வேண்டுதலை கேட்டு பார்த்திங்கன்னா அவர்களை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப மறுபடியுமாக அவங்க எல்லாம் கர்ப்பம் தரிக்கத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைய நாட்களில் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசும் பொழுது நம்முடைய சிறையிருப்பையும் பார்த்திங்கன்னா தேவன் மாற்றி போடுவார். இங்கே பாருங்கள், அப்புறம் அது மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறான். அவனுக்கும் பாருங்கள் குழந்தை இல்லாமல் தான் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கும் பார்த்திங்கன்னா தேவன் மறுபடியும் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது, நம்ம மற்றவர்களுக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா தேவன் அநேக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சகரியா எலிசபெத்துக்கெல்லாம் பாருங்கள், அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ ஏச்சு பேச்சு. அதே நேரத்தில் திருமணமாகி குழந்த ஒரு 8 மாதத்தில் பிறந்துட்டா அதுவும் பெரிய நிந்தையாக இருக்கும். அந்த குழந்தை சாகுற வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எப்படி 8 மாதத்தில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உலகம் தான். உலகத்தில் முன்னாடி வந்தாலும் பிரச்சனை, பின்னாடி வந்தாலும் பிரச்சனை. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் குழந்தை இல்லாத பொழுது எவ்வளவு அவங்களுக்குள்ளார ஏக்கம் இருந்திருக்கும், தாக்கம் இருந்திருக்கும். அதனால தான் அவன் பாருங்கள் முதிர் வயதுலேயும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தரேன்னு சொன்னீரே, தாரும், எப்படின்னு தாரும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் இந்த கால வேலையில் அப்படிப்பட்டதான கர்ப்பங்களை எல்லாம் தேவன் திறக்கிற தேவனாக இருக்கார். ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய இனத்தார் யாராச்சும்லாம் அது மாதிரிலாம் இருக்கலாம். அவங்களுக்காக வேண்டி நம்ம விண்ணப்பம் பண்ணும்பொழுது தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுவார். அந்த வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆபிரகாம் பாருங்கள் நிறைய இடத்துல பரிந்து பேசினான், லோத்துக்காக வேண்டி பரிந்து பேசினான். அதனால தான் பார்த்திங்கன்னா சோதோம் கொமோரா பட்டண அழிவிலிருந்து லோத்து காக்கப்பட்டதுக்கு காரணம் ஆபிரகாம் பரிந்து பேசினது நிமித்தம்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய,
நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கணும். அவர்களுக்காக வேண்டி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், மற்ற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அனைவருடைய குடும்பத்தில் பாருங்கள், தங்களுக்கு மாத்திரமே ஜெபித்து கொண்டே போகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை யோபை குறித்து சொல்லும் பொழுது, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம யாருக்காக வேண்டி நம்ம பரிந்து பேசுகிறோம்? அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நம்ம திறப்பின் வாயில் நின்று நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? அதையெல்லாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம செய்வோம். நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு ஏற்ற நேரத்தில் சகலத்தையும் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்கிற தேவன் சரியாக செய்வார். அதனால வேண்டி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் என்னென்னா அதை குறித்து கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். இந்த யாபேசை போல் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு துக்கம், அப்படிப்பட்டதான ஒரு மனச்சோர்வோடு நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் தேவன் இந்த மாதத்தில் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அண்ணாலாம் பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணா. அண்ணாளுக்கு எவ்வளோ நிந்தைகள் இருந்தால் அவள் தன்னுடைய இருதயத்தையே உடைத்து ஊற்றி அவள் ஜெபித்திருப்பா. எனக்கு ஒரு ஆண்மானை கொடுப்பா, ஆனால் கொடுத்தீரே, ஆனால் அது என்னன்னா எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உமக்கு நான் கொடுக்குறேன்னு தான் அவள் சொன்னான். ஆனால் என்னுடைய நிந்தைகள் மட்டும் போகணும், என்னுடைய அவமானங்கள் போகணும், என்னை பற்றி ஏளனமாக பேசுகிற வார்த்தைகள் நிற்க வேண்டும். அதுதான் அந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் மூலமாக அந்த பிள்ளை வர வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணாளோட விண்ணப்பம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்துக்காண்டி ஜெபித்து கொண்டிருக்கீங்க, வேண்டி கொண்டிருக்கீங்க, அதையெல்லாம் வாய்க்க செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த மாதத்தில் அதையெல்லாம் வாய்க்க செய்வாராக. இன்னொரு காரியத்தை குறித்து கூட பார்க்கலாம். யவீர் என்பவனை குறித்து நம்ம பார்க்கலாம். யவீர் மார்க் 5:23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இங்கு யவீர் என்றதான ஒரு ஜபாலய தலைவன் ஆண்டவராய இயேசு அந்த ஊருக்கு வராரு. அவர் என்னென்னா போட்டிலேருந்து இறங்கி நடந்து வராரு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜபாலய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அவள் மேல் நீர் வந்து உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னா விண்ணப்பம் பண்ணுறான். அவன் அப்படிப்பட்ட வேண்டுதலை சொல்கிறான். ஆண்டவராய இயேசுவே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வரணும், என்னுடைய மகன் என்னன்னா சாவர நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறான், நீர் வரணும், வந்து நீர் கையை வச்சேன்னா சுகமாக வரணும்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நல்லா சிந்திக்கணும். அவன் பார்த்தீங்கன்னா ஜபாலய தலைவன், ரோம சாம்ராஜ்யத்தில் அவன் பார்த்தீங்கன்னா ரோம அரசாங்கத்தில் அவன் வேலை செய்யக்கூடியவன். இந்த ஜபாலய தலைவன் பாருங்க, தன்னுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலுக்காக வெக்கப்படாமல், அதே நேரத்தில் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு இதை யோசனை பண்ணாமல், அதே நேரத்தில் பரிசை சதிசையெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, நமக்கு நம்முடைய வேலைக்கு ஒருவேளை வேட்டு வச்சுருவாங்க, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவன் சிந்திச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவன் சிந்திக்காமல் பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டுன்னு இருக்குது. அதுக்கு மேல் வசனத்தில் பாருங்கள், அவர் பாதத்தில் பாருங்கள் விழுந்து அவன் கேட்குறான். அவன் பாருங்கள், அவன் ஒரு பெரிய ஆள், ஜபாலய தலைவன். அவன் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அடித்தவங்கெல்லாம் யார்? இந்த ஜபாலய தலைவன், ஆசாரியர், மூப்பர், இப்படிப்பட்டவங்க தான். அப்படிப்பட்ட போஸ்டில் உள்ளவன் அவன் வந்து அவருடைய பாதத்தில் வந்து விழுகிறான். அவ்வளோ தூரம் அவனுடைய தாழ்மையை அவர் பார்க்குறாரு. அவர் பாருங்க, ஜபாலய தலைவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா அதுக்காக வேண்டி அந்த வீட்டுக்கு போக அவர் நினைக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் பாதத்தில் விழுந்தது பார்த்தீங்கன்னா அவரை அங்கே போக வச்சிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம அவருடைய பாதத்தில் நம்ம விழுகிறோமா, தாழ விழுகிறோமா? ஆண்டவரே, என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எதையும் நான் செய்யறதுக்கு தகுதி உடையவரல்ல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதி உடையவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தாழ்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாழ்த்தக்கூடிய சுபாவம் இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் வரும்போது முழங்கால் படிட்டு அவரிடத்துல நம்ம தாழ்மையாக நம்ம கேட்கக்கூடிய அனுபவம் இருந்துச்சுன்னா எந்த காரியத்திலும் நம்ம ஜெயம் பெறுவோம். எதையுமே அவர் செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளார ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவனுக்குள்ளாரையும் பாருங்க, அவன் ஜபாலய தலைவனாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அவர் சுகப்படுத்துவார்ன்ற விசுவாசம் இருந்ததுனால தான் அவன் சொல்கிறான், நீர் வந்து கையை வைத்தாவே போதும்,
அவர் ஆரோக்கியம் அடைஞ்சிடுவார், அவர் சுகமடைஞ்சிடுவார்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளார அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சு. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளாக ஆண்டவர் என்னென்னா உயிரோடு ஜபாலய தரும் அவர் பாதத்தில் விழுந்தான். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா பிள்ளை மரித்து போனாலும் என்னென்னா நான் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, எப்படினாலும் அவர் என்னென்னா மரித்த அனுபவத்தில் இருந்தால் கூட அவர் என்னென்னா உயிரோட மீட்பார்ன்றதான விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஆண்டவரத்தில் நம்ம சொல்லிட்டோம், அவரை தான் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவன் தைரியமாக இருக்கிறான். அவன் பாருங்கள், உடனே பிள்ளை ஒரு வேளை தொண்டைக்கும் வாய்க்கும் இழுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் போய் நம்ம சொல்லியிருக்கிறோம், அங்கே முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலன்ட்டு அவன் வீட்டுக்கெல்லாம் வரல. அவன் பாருங்க, அவரை அழைத்து கொண்டு போவதற்கு அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறான். அவர் என்னென்னா அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா இடையில என்னென்னா குறுக்கிடுகிறாள். என்னென்னா அந்த பெண் பெரும்பாடு உள்ளதான ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்தில் அவளுக்குள்ளார உள்ள விசுவாசம் என்னென்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்றதான ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தோடு அவளும் என்னென்னா கூட்டத்தில் நெருக்கிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா. அவளுக்கு என்னென்னா சுகம் அடைஞ்சிருச்சு. அவள் தன்னுடைய வேதனைகள் நீங்கி சுகமாக இருக்கிறத அவள் சரீரத்தில் உணர்ந்துட்டா. ஆனால் ஆண்டவராய இயேசுவை பாருங்கள், அவர் விடலை. அவர் அந்த இடத்துல பாருங்கள், அங்கே என்னென்னா இழுத்துக்கிட்டு இருக்கு, அங்கே போகணுன்னு அவர் பார்க்கல. அவர் அந்த நேரத்துலையும் பாருங்கள், என்னை தொட்டது யாருன்னு. இதுமாரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்டையே ரொம்ப முடியாதவனை இழுத்துட்டு போனால் அந்த டாக்டர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாவே அடித்து நொறுக்கிறானுங்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆஸ்பத்திரியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், வாய்க்கும் தொண்டைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு, அதனால பாட்டுக்கு இந்த போகலான்னுட்டு உட்காந்துருக்கிறான்னு. பாருங்கள் எவ்வளோ ஆதங்கத்தில் இருந்திருப்பாங்க பாருங்கள். இவ்வளோ சீரியஸாக இருக்கு. இவர் என்னென்னா என்னை தொட்டது யாருன்னு குறுக்க இதுமாரி கேட்டுக்கிட்டு இதுமாரின்னு. சிலருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா சாம்பாராக நம்ம கேட்டுட்டு இருப்பாங்க, அவன் வரவன் என்ன பண்ணுவான், அப்போ தான் 2 பேர்த்திட்ட பேசிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா பொறுமை பத்தாது. அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா வர வழியிலேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர்த்துக்கு ஊற்றுவான். இன்னடா இது நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு இது பண்ணாமல் பாருன்னு. ஏன்னா அந்த பொறுமையை தாங்க முடியாது, அவ்வளோ ஆதங்கம் வரும் அந்த இதுக்கு. இங்கே என்னென்னா உயிர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவன் எவருக்குள்ளார எவ்வளோ பெரிய ஆதங்கம் இருந்திருக்கும். அவனும் பாருங்கள் கூடவே நின்றுட்டுருக்கான். இங்கே என்னென்னா ஒரு பஞ்சாயத்தை நடந்துட்டுருக்கு, என்னை தொட்டது யாருன்னு. அவன் சீசர்கள் சொல்கிறாங்க, அவ்வளோ பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் நசுக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் போய் என்னை தொட்டது யாருன்னு யாரை போய் நான் கண்டுபிடிக்க. ஆனால் அவர் கரெக்டாக சொல்கிறாரு, இல்லை என்னை தொட்டது ஒரு ஆள் உண்டு. அவர் பாருங்கள் அவளை கூட்டத்துலேயும் கரெக்டாக சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் எதற்காக அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்தார்னா, அதாவது என்னென்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வீட்டில் இருக்கணும்னு. அதாவது என்னென்னா அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா இவர் போகிற இடத்துலலாம் பரிசெயர் சதிசெயர் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த மூப்பர் இந்த ஜபாலய தலைவர் இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுடா இவர் பேசுவார், எதுடா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா பழைய ஏற்பாடு தான். மோசையின் ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்க, மோசையின் ஆகமத்தில் இப்படி இருக்க, என்ன பண்ணலாம், கைமயமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்திட்டு இவளுக்கு என்ன பண்ணலாம், இப்படிலாம் தான் அநேக கேள்வியை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டதான விளக்கப்பட்ட ஸ்திரீகள் 7 நாள் அளவும் வீட்டில் இருக்கணும்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா 12 வருஷமாக எங்கள் வீட்டில் உட்காந்துருக்க முடியும், 7 நாளைக்கே இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே நெருக்கிட்டு வந்திருக்கிறானுங்க. அதுக்கு இடையில இந்த ஸ்திரீ இப்போ என்னென்னா அவங்கள விளக்கப்பட்டனா எத்தனை பேர் அந்த ஸ்திரியை போட்டு இடித்தானுங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் நெருக்குனானுங்கன்னு தெரியாது. அப்படின்றப்ப இதை நீ தீட்டுன்னு சொன்னா நீனு தானே தீட்டு, இடிச்ச இல்லை நெருக்குன்னு இல்லை. அது பார்த்திங்கன்னா எல்லாம் நெருக்கினார்கள்னு தான் இருக்குது. மக்கள் கூட்டம் நெருக்கினிச்சு, அதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தான் அவங்களோட கேள்வியை. அவர் என்னென்னா அதனால தான் என்னென்னா அதை ப்ரூவ் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட தீட்டு உள்ள ஸ்திரீ என்னை தொட்டால் அவளுக்கு சுகமாயிடுச்சு. நீ தீட்டுன்னு சொல்கிறிய, நீ கடைக்கு போகிறப்ப நீ கையை கழுவுற காலை கழுவுற, இன்னும் மற்ற எல்லா காரியத்தையும் நீ சடங்காச்சாரத்தை பண்ணுறிய, இந்த காரியத்துக்கு நீ இப்போ என்ன சொல்கிற, அவளுக்கு இப்போ சுகமாக இருக்குது, அவளுக்கு தீட்டு நீங்கள் இருக்குது, சுகமாக இருக்குது, இப்போ நீ என்ன சொல்கிறன்றதை அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை விடாமல் அவர் இது பண்ணுறாரு.
அவர் பார்த்தீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. பாருங்கள், அவள் உடனே பாருங்கள் அவள் சாட்சி கொடுக்குறா. நான் 12 வருஷமாக இன்றைக்கும் பாருங்கள் அநேகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய தீட்டுன்னு சொல்லி பாருங்கள் சொல்லிட்டு ஒரு புறம்பாக்கி கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா உன்னுடைய உள்ளத்திலேருந்து வெளியே வர்றது தான் தீட்டுன்னு அவர் சொன்னார். அந்த போதகத்தை அங்கே கொண்டு வராரு. நீ என்னென்னா இதெல்லாம் போய் நீ தீட்டு, நீ எவ்வளோ பேர் தொட்டான் அவ்வளோ பெரிய நீ அப்படிப்பட்ட தண்டனைக்கு நீ கொண்டு வா. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்திருக்கிறல ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு சுகம் ஆகணும், அவள் அதனால் வந்திருக்கிறா. அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தானே, என்னவாக இருந்தானே, அவள் வெக்கப்படல. அவள் அந்த இடத்துல வந்து சாட்சியை பார்த்திங்கன்னா பகிரங்கமாக அவள் அறிவிச்சா. அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அதாவது ஒருவனாலும் சுகமாக்க கூடாமல் இருந்துச்சான். லூக்கா 8:53 பாருங்கள், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்காங்க அந்த கடைசி பகுதியில். அதாவது மருத்துவரால் எவ்வளோ செலவாகியும் ஒருவனாலுமே சுகமாக்க முடியாத அந்த அப்படிப்பட்ட வியாதி. 53 தானே, 8ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, அந்த ஒரு வசனத்தில் கடைசியாக வரும், ஒருவனாலும் சுகமாக்க முடியலன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை, அங்கே பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்ததான ஸ்திரீக்கு தேவன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூரணமான சுகத்தை தராரு, பூரணமான விடுதலை தராரு. பாருங்கள் வாசி 43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ. ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படா முடியாமல் இருந்ததான ஒரு ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா தேவன் சுகமாக்கின. அவளோட விசுவாசம் அவளை பார்த்தீங்கன்னா சுகப்படுத்தினுச்சு. அவள் தான் போய் பார்த்தீங்கன்னா அவரை தொட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய தேவன் இதெல்லாம் தீட்டாவே நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீட்டுன்ட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறது கூட வராமல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க, வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறப்பதெல்லாம் நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் எதை தீட்டாக சொன்னார், இவங்க எல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டு கால இதையே கொண்டு வந்தனால தான் அந்த இடத்துல தேவன் என்னென்ன அதை கொண்டு வர்றாரு. இன்றைக்கும் பாருங்கள் உலகத்தில் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு பெரிய அதெல்லாம் தீட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது என்னோட படித்ததான ஒரு பையன் தெரியும். அவன் பார்த்திங்கன்னா வருஷம் குறிப்பிட்டதான ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பான். அதுக்கு தந்தாப்புல பார்த்திங்கன்னா விரதம் இருப்பான், மற்ற எல்லா காரியத்தையும் பண்ணுவான். ஆனால் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு முறை திடீர்னு அவனை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்குடையதான உடையெல்லாம் அணிஞ்சிட்டு நல்லா இருந்தான். திடீர்னு பார்த்தேன் ஒரு நாள் பார்த்திங்கன்னா காயம், மூஞ்சி பூரா காயம், இங்கே காயம், அங்கே காயம், எல்லா பக்கமும் காயம். நான் உடனே கேட்டேன், இதுமாரி என்னடா இதுமாரி, அவன் பேர் சம்பத்து, என்னடா இதுமாரி காயம் என்ன இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீ வேற இங்கே வேற போகணுன்னு வரல, நீ வேற ரெடி ஆகிட்டு இருந்திய, அதுக்குள்ளார என்னடா இப்படி ஆணிச்சின்னு. நான் இல்லை அன்றைக்கி ஒருத்தி அப்படி போனான். அவன் என்னென்னா தீட்டாக இருந்தது நிமித்தமாக அதை அடிச்சிடுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், இதாகிடுச்சு, வண்டியிலேருந்து விழுந்துட்டேன்னு. நான் உடனே சொன்னேன், இப்படிலாம் நடந்துச்சின்னா ஒருத்தி கூட ரோட்டில் நடக்க முடியாது, நீனும் ஒழுங்காக போய் சேர முடியாது, அது எப்பட்றா உனக்கு தெரியும்? இல்லை இது அதனால தான் என்னை அடிச்சிடுச்சு. அடுத்தாப்புல இப்படி எனக்கு முன்னாடி இப்படி கிராஸ் பண்ணால் பார்த்தேன்னா அடுத்தாப்புல நான் விழுந்தெந்திருக்கிறேன் பாரு மூஞ்சிலன்னு. அதோட அவன் போகிறதே விட்டான். அந்த வருஷமும் போகல. இதுமாரி மூஞ்சி பூரா காயமாயி. அதான் நான் சொன்னேன், இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒருத்தரும் உலகத்தில் நடக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ணவே முடியாது. பஸ்ஸுலேயே உலக பேர் வராங்க, யார் எப்படிப்பட்டவங்க என்னென்ன நம்ம தெரியும். இது சும்மா உலகத்தில் எதோ வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னும் சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்துலேயும் அதை பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கொண்டிருக்காங்க. அது அந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் தேவன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா பரிசுத்தமுள்ள தேவன், அதே நேரத்தில் பாவியை நேசிக்கிற தேவன், பாவியை தொடுகிற தேவன். பாருங்கள், குஷ்டரோகியெல்லாம் தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் தான். அவர் ஏன் அப்படிப்பட்டவர்களை எதுக்கு, அவர் என்னென்னா அப்படிப்பட்ட வியாதியெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டு சுகமாக்கினார். அவருக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை, இது ஒரு பெரிய தீட்டா, அவர் அதை எண்ணவே இல்லை. அது நிமித்தம் தான் அவர் என்னன்னா அதை என்னன்னா அவளுக்கு சுகம் கிடைத்தது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அதே நேரத்தில் இப்படிப்பட்டதான தீட்டு உள்ளவர்கள் எல்லாம் உங்களுடைய இருக்கிறாங்கன்றதையும் நீ அறிஞ்சிக்கணும். நீ இப்படிப்பட்ட நியாயத்தெல்லாம் கொண்டு வர, இப்படிப்பட்டத அநேக கற்பனை கட்டளையெல்லாம் கை கொள்கிற, ஆனால் முக்கியமானதெல்லாம் விட்டு விடுறீங்கன்றத சொல்கிறதுக்காக தான் அவர் என்னென்னா அந்த இடத்துல
அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த சம்பவம் நடந்துக்கிற நேரத்தில் ஒருத்தன் வீட்டிலேருந்து வந்து சொல்கிறான், உன்னுடைய மகள் இறந்து போயிட்டா, அதனால் போதகரை வேதனைப்படுத்தாதானே அப்படின்றப்ப அவனுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பாருங்கள். எவருக்கு நம்ம பாரு, அப்போலேருந்தே கூப்பிட்டோம், 1 hour ஆச்சு, இவர் இங்கே விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இடையில் அங்கே வாய்க்கும் தொண்டைக்கும் இழுத்துட்டு இருந்தது, அவ்வளோதான் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அப்பவும் பாருங்க அவனுக்குள்ளார அவர் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனா இருன்னு பாருங்க, அவனை தைரியப்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்போ அவன் பாருங்க, உடனே அவன் பாருங்க ஒன்றுமே சொல்ல, அவன் அந்த விசுவாசத்தோடு அவன் என்னென்னா காத்திருக்கான். நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா தேற்றுகிற தேவன். எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அவர் என்னென்ன தேற்றக்கூடிய வார்த்தைகளை தருகிறவர். அவன் அதை தான் விசுவாசித்தான். அவர் என்னென்ன தேற்றுறாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, எல்லாம் கரெக்டாக நடக்கணும். 2வது வர அவருடைய பாதத்தில் வச்சுட்டேன், எப்படியும் அவர் என்னென்னா விட்டுற மாட்டான்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே ஏற்கனவே இருந்துச்சு. அடுத்து என்னென்னா இவரும் சொல்கிறாரு, இன்னும் நீ நம்பிக்கையாக இருன்னு சொல்கிறாரு. அவனை தேற்றுகிறார், தேற்றினாரு. அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா தூண்டி விடுகிறாரு. 3வதாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரு. எப்படியும் அவன் என்னென்னா சுகமாவாள், அவன் நித்திரையாக தான் இருக்கிறார். அவர் சொன்னது கடைசி வரை பார்த்தீங்கன்னா நித்திரையாக இருக்கிறான் தான். அதனால் வேண்டி பாருங்கள், நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி அளிக்கிறவர், தேற்றுகிறவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வல்லமை உள்ள தேவன் அவர். பாருங்கள் அந்த இடத்துல அந்த 3 காரியத்தை எவருக்குள்ள செய்கிறாரு. அப்படி தான் எவரு பாருங்கள் வீட்டுக்கு போகல, இவரை கூட்டிகிட்டு தான் போகணுன்னுட்டு அவனோட வைராக்கியம் பாருங்கள். அதேமாரி 3 பேருமா போகிறாங்க. அங்கே போனால் பிள்ளை மறுத்திருக்கா. அங்கே போய் அவர் சொல்கிறார் நித்திரையாக இருக்கிறார், அவர் சாவலைன்றாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து அங்கே நகைத்தார்கள் என்று தான் பார்க்குறோம். அவங்கள ஏளனமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அங்கே உள்ளவனுக்கு தான் தெரியும். சிலர் நம்ம சொல்லுவோம்ல, இங்கே உள்ளவனுக்கு தான் பிரச்சனை தெரியும். பேசுகிறவன் என்னன்னாலும் பேசிட்டு போடுவாங்க, பேசுகிறவங்க என்னன்னாலும் இது பண்ணிடுவாங்க. நமக்குள்ள வேதனை தெரியும், நமக்குள்ள வலி தெரியும்னுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை அதே மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையில். ஆனாலும் என்னென்னா தேவன் பாருங்க கரத்தை பிடித்து தலித்தாகுமியே எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று பாருங்கள் தூக்கி விட்டார். உடனே பாருங்கள் அவர் சுகமடைந்து அவர் எழுந்து உட்கார்ந்தாள் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை மறித்து போன நிலைமையில் அநேக காரியங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை என்னென்னா கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் தேவன் எப்படியும் அதாவது என்னென்ன செத்த நிலைமையில் இருக்கிறதான ஒருவேளை இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல் அநேக நாட்களாக அநேக வியாதிகளோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இது எப்படி சுகமாகும், இது ஆகுமா என்று அந்த தேவனுடைய பிள்ளைய 12 வருஷமாக கஷ்டப்பட்ட அவளுக்கு வேதனையை நீக்கினதான அந்த தேவன் அதுக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்தாரா. அந்த நிமிடமே அவருடைய வல்லமை அப்போவே பார்த்தீங்கன்னா இறங்குனிச்சு. அவரை தொட்டவர்களும் சுகமானார்கள். அதாவது என்னென்னா அவர் யாரெல்லாம் தொட்டாரா அவர்களும் பார்த்தீங்கன்னா சுகமானார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட தேவனே உங்களுடைய தேவனாக அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும், எந்த செத்த நிலவரத்தில் உள்ள காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய அவயம் செத்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவர் இது ஆகாது என்று சொன்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த மரித்த அனைத்து அதாவது என்னென்னா மரித்த சரீரத்தில் உள்ள அவயவங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரீர செத்தவன் என்று பெயர் எடுத்தவன் ஆபிரகாம், அவனுடைய சரீரத்தை தேவன் உயிர்ப்பித்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கவில்லையா? ஏன் அவரால் முடியாது? நிச்சயமாக அப்படிப்பட்ட கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அதனால் அவன் வேண்டிக் கொண்டதை எவரு வேண்டிக் கொண்டதை தேவன் பார்த்தீங்கன்னா செய்தருளினார் என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் நீங்கள் வேண்டிக் கொண்டீங்க, என்னென்ன காரியங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க, பயப்படாதீங்க. அதையெல்லாம் கொடுக்கிற தேவன் யூதா ராஜசிங்கமாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுவார். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். வனாந்தரமான சூழ்நிலைகளை எல்லாம் வயல்வெளியாக மாற்றுவார். அவரிடத்த நீங்கள் உங்களை ஒப்பு விடுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.